ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம கான்வர்சேஷன் ரெக்கார்ட் ஆகிறது எல்லாமே வந்து சில பேருக்கு போது போல இருக்கு. ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டு கால் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. ஓகே, இது யூடியூப்ல என்னென்னவோ போடுறாங்க. பைபிள் வாசி தானே போடுறோம், அவங்க பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு. ஓகே, ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய நெதிக்கு அன்னைக்கு பார்க்கும்போது முந்தினத்து நினைக்கிறேன் நம்ம பார்க்கும்போது வந்து அந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல அந்த ஆவி ஸ்பிரிட் வாட்டர் பிளட்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த 7ஆம் வசனம் சொல்லி பார்த்தோம். அது ஒரு வாட்டி மட்டும் நீங்க அந்த வீடியோ அமைச்சிருப்பேன், அந்த இது அமைச்சிருப்பேன். நான் வேணா அந்த வீடியோ பாத்தீங்களா? பார்த்து வீடியோ பார்த்தா அந்த இதுவும் பார்த்தேன். நீங்க பிடிஎஃப் அனுப்பிச்சிருங்க. அதுவும் பாத்தீங்களா? ஓகே ஓகே. ஸோ அது மட்டும் லைட்டா நான் டிஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே போயிடுறேன். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பார்க்குறோம்னா, இங்க வந்து இது வந்து வேல்கேட் ஓட மேன்ஸ்கிரிப்ட்ஸ்ல தான் வந்து இந்த வார்த்தை இருக்கு. இது வந்து லேட்டர் மேன்ஸ்கிரிப்ட்னா இது 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த மேன்ஸ்கிரிப்ட்ஸ்ல வந்து இல்ல. மேன்ஸ்கிரிப்ட் சொல்றது தான் வந்து இந்த ஓலைச்சுவடிகள் மாதிரி வந்து ரிட்டன் புக்ஸ், காப்பீஸ் ஆஃப் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் அண்ட் நியூ டெஸ்ட்மென்ட் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இப்போ வேல்கேட் வந்து பார்த்தீங்கன்னா இது லாட்டினோடது. இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வந்து லாட்டின் வெர்ஷன் ஆஃப் த பைபிள் ஆத்தரைஸ்ட் அண்ட் யூஸ்ட் பை தி ரோமன் கேத்தலிக் சர்ச். அவங்க தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? நம்ம இது முன்னாடி இருந்த கிரேக்க இது பார்க்கணும்னா வந்து கோடெக்ஸ் வேட்டிகன்ஸ் சொல்ற இது ஃபர்ஸ்ட் கோடெக்ஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது செஞ்சுரியில வந்து இது கொடுக்கப்பட்ட ஒரு கோடெக்ஸ். ஓல்ட் டெஸ்ட்மென்ட் அண்ட் நியூ டெஸ்ட்மென்ட் இருக்கு. கிரீக் லாங்குவேஜ்ல எழுதப்பட்டது. இது வேட்டிகன் சிட்டில வந்து இருக்கு சொல்லி போறோம். ஓகேவா? ஸோ இது ஒரு கோடெக்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இதான் 4th செஞ்சுரியில எழுதப்பட்டது. ஓகேவா? கலர்லாம் பண்ணி 3 காலம்ஸ்ல வந்து எழுதிருக்காங்கன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த லைப்ரரி வந்து என்னாச்சுன்னா, இதோட ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா வேட்டிகான்ல வந்து இந்த காப்பீஸ் வந்து இருக்கு. ஆனா ரொம்ப நாள் இது தெரியவே இல்லை. லேட்டரா வந்து பாத்தீங்கன்னா 1864 அப்பதான் வந்து இது கண்டுபிடிச்சாங்க, இந்த மாதிரி உள்ள இருக்கு சொல்லிட்டு. அப்புறம் அதை வந்து மொழிபெயர்த்து சொல்றோம். இதுவும் பழைய ரெக்கார்ட்ஸ். ஆனா கிங்ஜன் செஷன்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. 17th செஞ்சுரியிலே எழுதிட்டாங்க. 15th செஞ்சுரியிலே எழுதிட்டாங்க சொல்லி. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம கோடெக்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது எதுனா அலெக்சாண்ட்ரியா. இது ஏன் வேட்டிகனியஸ் கோடெக்ஸ் வேட்டிகனியஸ் சொல்லி பேர் வந்து சொல்லி பாத்தீங்கன்னா, இது வேட்டிகான்ல வந்து இது வைக்கப்பட்டிருக்கு. லைப்ரரி வேட்டிகன் லைப்ரரியில இருக்கிறதுனால தான் இது பேர் இருந்ததுன்னா வேட்டிகனியஸ் சொல்லி சொல்றோம். அதே போல கோடெக்ஸ் அலெக்சாண்ட்ரியஸ் சொல்றது வந்து அலெக்சாண்ட்ரியா பட்டணம் ஆகிய எகிப்துல ஈஜிப்ட்ல இருக்கிற அலெக்சாண்ட்ரியா பட்டணம். இந்த பட்டணத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இது அங்கதான் வந்து இது பிரிட்டிஷ் மியூசியத்துல வந்து சொல்லுவாங்க. இப்போ பிரிட்டிஷ் மியூசியத்துல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 5th செஞ்சுரியில கிடைக்கப்பட்ட பைபிள். ஓகே, பைபிள் வந்து பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் கிடைச்சது. 5வது செஞ்சுரியில எழுதப்பட்டது. கிரேக்க மொழியில இருக்கிற பைபிள் சொல்றோம். ஓகேவா? ஸோ இதுலயும் வந்து நம்ம பார்க்கலாம். அதே நேரத்துல கோடெக்ஸ் சினைட்டிகஸ் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இது 4th செஞ்சுரி இன்னும் பழமையான பைபிள். இது 4th செஞ்சுரி, அதுவும் ஆஃப்டர் 325 AD. இது எங்க கிடைச்சிருக்கு? சீனாய் பர்வதம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மவுண்ட் சீனாய், ஹெப்ரோன் சீனாய், அங்கேயே வந்து கிடைச்சிருக்கு சொல்லி போறோம். கிரீக் அங்க இருக்கிற குகையில கிடைச்சிருக்கான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் மியூசியத்துல இருக்கு. பிரிட்டிஷ் மியூசியம், அப்புறம் லெப்சிக் யூனிவர்சிட்டிஸ் லைப்ரரியில இருக்கா. சரி, பிரிட்டிஷ் லைப்ரரியில இருக்கு. அப்புறம் இந்த லெப்சிக் யூனிவர்சிட்டி லைப்ரரி, ரஷ்யன் நேஷனல் லைப்ரரியில இருக்கு. ஓகே, இந்த கோடெக்ஸ். ஸோ ஆக்சுவலா இதுதான் வந்து மோர் ஆத்தென்டிக் கோடெக்ஸ் சொல்லிட்டு அந்த ஸ்காலர்ஸ் இல்லைன்னா வந்து அகல் ஆராய்ச்சி பண்றவங்க இருக்காங்களா, அவங்க சொல்றாங்க சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த வகையில நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கோடெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லயே கிடைச்சிருக்கு இருக்கு. ஸோ இதுக்குள்ள போயிட்டு நம்ம பார்க்கும்போது நம்ம சி த மேன்ஸ்கிரிப்ட் டேரக்டா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டேரக்டா அவங்களுக்கு கிடைச்ச ஓலைச்சுவடிகள் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. கிழிஞ்சு இருக்கு. ஆதியம் பேஜ் இது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா புக்ல கிழிஞ்சு இருக்குல்ல. நீங்களே ஒரு 10 வருஷமா யூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் கிழிஞ்சிருக்கு, கடைசி பேஜ் கிழிஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ் கிழிஞ்சிருக்கு.
ஆனா நடுப்பட்ட பக்கம் எல்லாம் வந்து நல்லாவே இருக்கு சொல்லி பார்க்கணும். இதுல 1 யோவான் 5ஆம் அதிகாரம் இதுல வந்து 7ஆம் வசனம். ஸோ இதான் மேன்ஸ்கிரிப்ட்ஸ், இது கொடுக்கப்பட்ட கிடைக்கப்பட்ட மேன்ஸ்கிரிப்ட்ஸ். ஓகே, இது நம்ம மேன்ஸ்கிரிப்ட் பார்த்த மாதிரி இது என்னது? மேன்ஸ்கிரிப்ட் பேரு சினைட்டிகஸ். கோடெக்ஸ். சினைட்டிகஸ் சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள பார்க்கும்போது 7ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது this is he that came through water and blood, Jesus Christ, not in the water only, but in water and in blood, and it is the Spirit that testifies, because the Spirit is truth. For they that testifies are three: the Spirit, water, and blood, and three are one. If we receive the testimony of men, the testimony of God is greater, because this is the testimony of God that testifies concerning his Son. சொல்றாரு. இங்க எங்கேயாவது வந்து பரிஸ்தாவி, இதா, குமாரன், பரிஸ்தாவி மூவரும் ஒன்றா இருக்கா சொல்லி போட்டிருக்கு. ஓகே, இங்க நான் இதே வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல நான் போடுறேன். இப்ப இருக்க நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வச்சு பரவாயில்ல, லைட்டா ரெஃபர் ஆச்சு பண்ணிருக்காங்க. ஓகேவா? என்னன்னா இதுக்கப்புறம் வசனம் இல்லை சொல்லி omitted the words from heaven, இது இந்த மாதிரி வார்த்தையே இல்லை சொல்லிட்டு லேட் manuscripts containing these words in Greek. ஸோ இந்த மாதிரி இந்த வார்த்தையே கிடையாது, 7-8 இல்லை சொல்லி போட்டிருக்கு டேரக்டாவே இந்த நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல. நான் பழைய கிங் ஜேம்ஸ் அது கூட கிடையாது. நம்ம பைபிள்லாம், தமிழ் பைபிள்லாம் பழைய கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா அதை போட்டுட்டு இங்க எழுதிருக்காங்க இன் ஹெவன் ஃபாதர் வேர்ட் ஹோலி ஸ்பிரிட். இந்த மாதிரி எங்கேயாவது நீங்க பார்க்க முடியுதா இந்த கோடெக்ஸ்ல? ஃபாதர், வேர்ட் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டுமொத்த ஒரு வசனத்தையே ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எவ்வளவு துணிகரம் சொல்லி பார்த்தோம்னா யோசிச்சு பாருங்க. இங்க வந்து 1 யோவான் இது வந்து எழுதுனது யாரு? யோவான் எழுதினார். அப்போஸ்தலர் யோவான். ஓகேவா? இவர் தான் வந்து கொடுக்கப்பட்டது உணன் புத்தகம் இதெல்லாம் வெளிப்படுத்தல் 22ல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்க. கடைசியில படிக்க தமிழ்ல 18ல இருந்து 19. யாரோட படிக்க? இந்த புஸ்தகத்தில் உள்ள இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனத்தில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். பாருங்க, இங்க வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு. இந்த புஸ்தகம் சொல்லும் போது இதோ வெளிப்படுத்தல புத்தகம் சொல்றாங்க. ஓகே, இந்த ப்ராஃபசி புக் ஆஃப் ரெவலேஷன் சொல்றாங்க. ஆனா இது எழுதப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா ஜான் தான், யோவான், அப்போஸ்தலர் யோவான் மூலமா எழுதப்பட்டது. அவர் தான் வந்து 1 யோவான் எழுதியிருக்காரு. அப்ப இங்கேயே பாத்தீங்கன்னா துணிகரமா எழுதியிருக்காங்க. ஆக்சுவலா என்னதுன்னா ஒரு வசனத்தையே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் 14ஆம் நூற்றாண்டுல. யார் ஆட் பண்ணது? யார் இந்த மாதிரி வந்து கலத்தரமா வந்து உள்ள எழுதுனது? வார்த்தையை வந்து சேர்த்தது? இந்த புஸ்தகத்தோட ஒரு வார்த்தையை வந்து எழுதினாங்க சொல்லி சொல்றாங்க. பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல சொல்றது. ஆனா பாத்தீங்கன்னா இங்க 1 யோவான்ல எழுதிருக்காரு. இப்ப யார் இந்த மாதிரி பண்ணது சொல்லி நமக்கு பார்க்கும்போது இந்த வேல்கேட் குரூப் தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்த வேல்கேட் குரூப் தான் யார் சொல்லி பாத்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக் சர்ச் துணிகரமா உள்ள நுழைச்சிருக்காங்க. ஓகேவா? சோ ஏன் நுழைச்சிருக்காங்க சொல்லி அதோட ரூட் கேஸ் நம்ம போகும்போது தான் தெரிய வருது. என்னதுன்னா அதோட தலைவர் ஆக்கிய இந்த திருத்துவம் சொல்ற நம்பிக்கை வந்து யாருக்கு இருந்தது சொல்லி பாத்தீங்கன்னா ரோமர்களுக்கு இருந்தது. ஓகேவா? ரோமர்கள் யாரோட வம்சவர்களா இதுல இருந்து வராங்க சொல்லி பாத்தீங்கன்னா கிரேக்கர்ல இருந்து வராங்க. கிரேக்க கடவுள் தான் ரோமர் கடவுள். ஓகே, ஜிஎஸ், அப்புறம் ஹேடஸ், பிசைடோன் சொல்றவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க கடவுள் மித்தாலஜிஸ் கடவுள். ட்ரினிட்டி இன் கிரீக் மித்தாலஜி சொல்லி போறோம்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா இங்க பாருங்க. While we have the Holy Trinity of Brahma, Vishnu,
மகா மகேஸ்வர். மகேஸ்வர் சொல்றது சிவன் தானே? ஆமா. ஓகே, சிவன். The Greeks have their own holy trinity. அப்படின்னா ஜிஎஸ், ஹேடஸ், பிசைடன். பிசைடன் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா யார் சொல்லி பாத்தீங்கன்னா அவன் வந்து கடலுக்கு கடவுள். ஓகே, ஒலிம்பஸ், ஏன்ஷியன் கிரீக் ரிலிஜியஸ் மித்தாலஜி. ஓகே, பிசைடன், சி, ஸ்ட்ராங், எர்த்குவேக், ஹார்ஸ் சொல்லி பார்க்கலாம். ஹேடஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இதுக்கு அண்டர்வேர்ல்டு. ஓகேவா, கடவுள். அது மாதிரி வந்து வானத்துக்கு கடவுள் வந்து ஜிஎஸ். ஸோ அதே போல பிரம்மா, விஷ்ணு படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ டிஃப்ரெண்ட் இது. அப்ப பாத்தீங்கன்னா திருத்தம் சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்திருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கிரீக்க மித்தாலஜில இருந்து தான் உள்ள வந்திருக்கு. இது யார் உள்ள நுழைச்சா சொல்லி பாத்தீங்கன்னா ட்ரிட்டாலியன் சொல்ற ஒரு ரோமர். ஓகே, பாருங்க. ஸோ என்ன போட்டிருக்குன்னா a church father, Stoic philosopher who lately converted to Christianity, okay, was the first to use the Latin term Trinity. Okay, இது நுழைச்சதே வந்து பாத்தீங்கன்னா ரோமர்கள் கிறிஸ்தவர்களா மாறும்போது, கன்வெர்ட் ஆகும்போது அவங்களுடைய ரிலிஜியனை வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுடைய மதத்துல இருக்க காரியங்களை உள்ள நுழைச்சாங்கன்னு சொல்லி போகிறோம். ஓகே, இப்படிதான் உள்ள நுழைஞ்சிருக்கு. இதை ப்ரூவ் பண்ணதான் 3ஆம் செஞ்சுரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள ஃபுல்லா வந்து என்ன பண்ணாங்க, திருத்துவத்தை வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி போகிறோம். ஓகேவா, இதுதான் அங்க எழுதிருக்கு. என்னதுன்னா the first to use the Latin term Trinity. He described it as the divine economy, as in the holy household of monarchy of God. God the Father laid out the divine plan. God the Son carried out the will of the Father. God the Spirit motivated the will of the God in the believers. சொல்லிட்டு இவர் அப்பே எழுதியிருக்காரு. ஓகேவா, சோ பைபிள்ல வந்து திருத்தம் சொல்றது பைபிளோட கான்செப்டே கிடையாது. ஆதி திருச்சபை வந்து இதை வந்து நம்பவே இல்லை. இந்த மாதிரி கான்செப்டே அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இஸ்ரேல் மக்களுக்கும் அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. இயேசு கிறிஸ்து எங்க இருந்து வந்தாரு? யூதர்கள் கிட்ட இருந்து வந்தாரு. யூதர்கள் மத்தியில வந்து திருத்தம் சொல்ற ஒரு கான்செப்டே கிடையாது. இப்ப போய் நீங்க பார்த்தா கூட யூதர்களுடைய இதுவே கிடையாது. ஓகே, யூதர்கள் நம்பினாங்கன்னா நம்ம நம்பிருக்கலாம். இயேசு கிறிஸ்து யாருக்கு வந்தார் ஃபர்ஸ்ட்? ஆனால் போன இஸ்ரேல் வீட்டராகிய அவங்களுக்கே வந்தார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, கானானியஸ்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க, நான் உங்களுக்கு வரல, நான் இஸ்ரேல் மக்களுக்கு தான் வந்தேன் சொல்லி சொல்றாரு. சோ அவங்களோட கலாச்சாரத்தின்படி, அவங்களுடைய விசுவாசத்தின்படி அவங்களுக்கு இந்த திருத்துவ நம்பிக்கை இருக்கா சொல்லி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், பவுல் சொல்றாரு பாருங்க, ரோமன்ஸ்ல 9ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன், ஒளிவு மரத்தை பத்தி பேசிட்டு இருப்பாரு. 9 இல்ல 8 நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், 11 11 கரெக்ட். ஓகேவா, என்ன சொல்றாருன்னா, if some of the branches have been broken and you the wild olive என்னது? ஒலிவு மரமா? அது எந்த ஒலிவு மரம் சொல்லி பார்த்தீங்கன்னா வைல்டு ஒலிவு மரமா. வெளியில வைல்ட்னா வந்து காட்டுல விளையிற ஒரு ஒலிவு மரம் தான் யாரு? புறஜாதி மக்கள் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, olive shoot have been grafted in among the others and now share in the nourishment of the olive tree. இதை வேணா நீங்க தமிழ்ல படிங்கப்பா. எதுல இருந்து படிங்கன்னா தமிழ்ல வந்து 13ல இருந்தே படிங்க. புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன், புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனா இருக்கிறேன். இதனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவைகளில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலா இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் எண்ணமா இராது. மரித்தோரில் இருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ. யார தள்ளிவிடுதல்? யார பத்தி பேசிட்டு இருக்காங்க? யூதர்களை பத்தி. கரெக்ட். யூதர்களை தள்ளிவிடுதல் உங்களை சேர்த்துக் கொள்றதா இருந்ததுன்னா அப்ப அவங்க சேர்த்துக் கொள்றதுல என்னவா இருக்கும்? மரித்தோரின் விடுதல், தேவன் ராஜ்யமே வந்துருப்பா சொல்லி சொல்றாரு. ஓகேவா, அடுத்து படிங்க.
மேலும் முதற் பலனாகிய ம், மாவானது பரிசுத்தமா இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமா இருக்கும். ம், வேரானது பரிசுத்தமா இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். ம், சில கிளைகள் முறித்து போட ம், பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகளிலிருந்து இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த போதும் போதும். கிளைக்கு இது இப்ப என்ன சொல்ல வர்றாங்க இங்க? இங்க ஒட்ட வைக்கப்பட்ட ஒலிவ மரம் யாரு? ஒலிவ கிளை யாரு? ஒட்ட புறஜாதிகள். வை புறஜாதி மக்கள். ஓகேவா? அந்த வேர் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஓகே, பரிசுத்தமான ஒரு வேரு. அந்த வேர்ல நீங்க வந்து இசைவா பண்றீங்க. நம்ம என்ன பண்றோம் இப்போ? அப்பா பிதாவே சொல்லிட்டு தேவனை கூப்பிடுறோம். நம்ம தகப்பனாகி ஆபிரகாமே சொல்லி நம்ம வந்து என்ன பண்றாங்க? புத்திரி ஸ்வீகாரத்தை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம வந்து என்ன பண்றோமா? இதான் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ரோமர் 8 இல்லைன்னா வந்து 9ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம நம்ம என்ன பண்றோமா? அப்பா சொல்லி சொல்றோமா? அந்த அளவுக்கு வந்து தேவன் வந்து என்ன பண்றாராம்? நம்ம ஆபிரகாமின் சந்ததி ஆயிட்டோம் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அப்படியே படிங்க 18. நீ அந்த கிளைக்கு விரோதமாய் ம். பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். வேறு யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். தகப்பன் டைரக்டான பிள்ளைகள் இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க அந்த அவங்களுடைய தகப்பனாகி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. நீ வந்து ஒட்ட வைக்க கிளை. நீ வெளில இருந்து உள்ள வந்து அடாப்ட் பண்ணப்பட்ட அடாப்டட் சன். அவங்க உண்மையான குழந்தைங்க அவங்க சொல்லி சொல்றாங்க. அடுத்தது நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து பட்டதென்று சொல்லுகிறாயே. ம், நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. ம். அடுத்த வசனம். சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். ம். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். ம், அன்றியும் அவர்கள் அவ்விசுவாசத்தினாலே நிலைத்திருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். ம். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. ம். ஏன் சுபாவத்தின்படி ஏன் வல்லவரா இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா சுவாபத்தின்படி அவங்கதான் அந்த கீழே வேருக்கான சரியான வந்து கிளைகள் சொல்லி பார்க்கிறோம். படிங்க அப்படியே. சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளையாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஓகே, அது மேலும் அவங்க எவ்வளவு ஈஸியா வந்து ஒட்டிப்பாங்க. அவங்க எவ்வளவு ஈஸியா வந்து உள்ள வந்துருவாங்க. ஓகே, அவங்களுக்கு தடங்களே கிடையாது. வெறும் அந்த அவிசுவாசம் தான் இருக்கு. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கல. அவங்க டக்குன்னு விசுவாசிச்சாங்கன்னா என்ன ஆயிடுவாங்களாம்? எல்லாம் வந்துருவாங்களாம். அதை பத்தி போல் பேசுற அடுத்து படிங்க 25. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். ம், அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். கரெக்ட். ம், இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர்கள் சீயோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும் நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. ஓகேவா? இதுதான் நம்ம பாக்குறோம். இஸ்ரேல் மக்களை வந்து தேவன் வந்து நேசிக்கிறார். இதான் 29ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்க அன்பு செலுத்தப்பட்ட மக்கள். அவங்க யாருனால? பிதாக்கள்னால அன்பு செலுத்தப்பட்ட மக்கள். ஆனா சுவிசேஷத்து நிமித்தம் அவங்க என்ன பண்றாங்க? பகைக்கப்பட்ட மக்களா இருக்காங்கன்னு சொல்லி சொல்றோம். ஆனா கொஞ்ச நாளா தேவன் என்ன பண்ண போறாராம்? இருதயத்தை வந்து மாத்த போறாராம். சோ இப்பேற்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை தேவனை விசுவாசிக்கிறது எப்படி? அவங்க திருத்துவமா விசுவாசிக்கிறாங்களா? இல்லைன்னா வந்து ஒரே தெய்வ சொல்லி விசுவாசிக்கிறாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே காடு தான். ஓகே,
is the God of Jews. Okay, in Judaism, God is traditionally referred to as Yahweh, which is the biblical pronunciation of the Hebrew name Yahweh. Yahweh is considered as the creator of the world, the God of Abraham, Isaac and Jacob. இதுதான் இயேசு கிறிஸ்து இதான் சொல்றாரு. ஓகே, அவர் தான் அமிச்சார் என்னைய, யாவே தான் அமிச்சார் என்னைய, தேவன் தான் அமிச்சார் என்னைய சொல்லிட்டு அவருடைய குமாரன் தான் நான் சொல்லி சொல்றாரு. சோ நம்ம ஒட்ட வைக்கப்பட்ட மரம் ஆகிய பிரஜதி மக்கள் அதுவும் என்ன பண்றாங்க, நாளடைவுல என்ன பண்றாங்க, ஓநாய்க்களை போல தப்பான போதனைகள்ல இந்த போதனை என்ன பண்றாங்க, உள்ள நுழைக்கிறாங்க. நுழைச்சு இந்த திருத்துவம் இல்லாத ஒண்ண மத்த மதத்துல இல்லைன்னா அங்க நம்பிட்டு இருக்கிற அந்த என்னது ரோம கடவுள்கள் அந்த இதுல இருந்து என்ன பண்றாரு, கிரேக்க மித்தாலஜில இருந்து உள்ள கொண்டு வந்து பைபிள் உள்ள நுழைச்சு 2000 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பொய்ய சொல்லி 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 அதை நம்ப வச்சு இப்ப கடைசியில வந்து பாத்தீங்கன்னா 95% கிறிஸ்தவர்கள் திருத்துவம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வந்து திருத்துவம் இல்லப்பா, போய் ஆதியில போய் பாருங்கப்பா சொல்லி சொன்னாலும் வந்து அது கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நம்ம உண்மையை சொல்லும் போது அவ பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு தப்பா வந்து இந்த கிறிஸ்தவம் வந்து போயிடுச்சு பாருங்க. அப்ப அதனாலதான் நம்ம என்ன பாக்குறோம்னா, நம்ம வந்து பேக் டு த ரூட் போக வேண்டியது இருக்கு. பேக் டு த ஆதி திருச்சபை என்ன நம்பிக்கை இருந்தது, நம்மளோட முன்னாடி இருக்கிறதுலாம் போக முடியல. ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அது தப்ப வந்து நம்பி 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 பொய்யே நம்பிட்டு இருக்காங்க. அதனால நம்ம பேக் டு த ரூட் போக வேண்டியதுக்கு சொல்லி போகிறோம். சோ அதுதான் நம்ம இங்க பாக்குற முக்கியமான காரியம். இப்போ திருத்தம் சொல்ற கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமா கிடையாது பைபிள் சொல்லி பார்க்கணும். இப்போ நம்ம வசனங்கள் படி நம்ம ஒண்ணு நம்ம பார்க்க போறோம். ஓகே, என்னென்ன பார்க்க போறோம்னா, திருத்துவத்தின் படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கோ ஈக்குவல், கோ இட்டர்னல், கோ கிரியேட்டர், 3 பேருமே ஈக்குவல், சரிசமம், அவங்களுக்கு டிஃபரன்ஸே கிடையாது சொல்லி சொல்றாங்க. 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இட்டர்னல், நித்தியமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் 3 பேருமே பாத்தீங்கன்னா கோ எக்ஸிஸ்டிங், எல்லாருமே வந்து சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, பிதா ஆகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, அப்புறம் ஆவியாகிய பரிசுத்தவாவி. ஓகேவா சொல்லி சொல்றாங்க. இவங்க 3 பேருமே ஒரே கடவுள் தான் சொல்றாங்க. 1+1+1=1 சொல்றாங்க. ஆனா பைபிள் என்ன இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் ஒருத்தர், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர், அவ்வளவுதான். 1+1=2 தான். ஓகே, இதாதான் அல்டிமேட் காட். அவருடைய குமாரன் இருக்கார், அவருடைய முதல் படைப்பாகிய கிறிஸ்து இருக்கார். ஓகே, இதுதான் பைபிள் சொல்லுது. ஏன்னா அதுதான் நம்ம திருப்பி படிக்கலாம். இங்கன்னா யோவான் 17:3. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பாத்தீங்கன்னா ஒன்றான மெய்தேவன், ஒன்லி ட்ரூ காட், ஒன்லி ட்ரூ காட் யார் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து. இஸ்ரேல் மக்களுக்கு அங்க யோவான்ல அங்க வந்து எருசலேம் இல்லைன்னா வந்து அந்த மரிக்கிறதுக்கு முன்னாடி கூட பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாரு, ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து என்னைய விசுவாசிக்கிறத நித்திய ஜீவன் சொல்லி பார்க்கணும். ஓகே, இவர் தான் யாரு, தேவனை வந்து வெளிப்படுத்தினாராம். ஓகே, அது வேணா படிக்கலாம். யோவான் 1:18 படிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒண்ணு நம்ம போறோம். ஓகேவா, 18 படிங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். எருசலேமில் இருந்து இல்ல, அது வந்து நெக்ஸ்ட் டாபிக், நெக்ஸ்ட் இதுக்கு போகுது. யோவான் டெஸ்டிமனி, யோவான் ஸ்நானகரோட டெஸ்டிமனி, சாட்சி சொல்லி போகணும். சோ இங்க பார்க்கும்போது பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, ஒரே பேரான குமாரன் என்ன பண்றாராம், அவரை வெளிப்படுத்தினாராம். சோ அவர் தான் மெய்யான தேவன். அதுதான் வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு சொல்லிட்டு இருக்காரு சொல்லி போகணும். இங்க பூமியில வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைஞ்சது வந்து தேவன் வந்து தேவன் கிடையாது, நான் தான் தேவன் சொல்லி சொல்ல வரல. அங்க என்ன சொல்றாரு, நான் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய குமாரன் தான் சொல்லிட்டு இருக்காரு. நீ மனுஷனா இருக்க, நீ எப்படிப்பா தேவனுடைய குமாரன் சொல்ல முடியும் சொல்லி கேட்கிறாங்க. ஓகே, அதுதான் உங்களோட கேள்வியே. நீ மனுஷனா இருக்க, நீ எப்படி தேவனுடைய குமாரனா இருக்க முடியும்? ஓகே, மெசியா தெரியும் எங்களுக்கு, மெசியா யாரு, தேவனுடைய குமாரன் சொல்லி தெரியும். ஏன்னா பழைய ஏற்பாடுல என்ன போட்டிருக்கு,
என் தேவனே என்ன சொல்லியிருக்காரு? இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். எங்க? சங்கீதம் 2ஆம் அதிகாரம், சாம்ஸ் 2:7. I will proclaim the Lord's degree. He said to me, you are my son. Today I have become a father. ஓகேவா? தேவனுடைய குமாரன் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தான் மெசியா. அவர் தான் என்ன பண்ண போறாராம்? ராஜாவா அபிஷேகம் பண்றாராம். அபிஷேகம் பண்ணி சீயோன்ல வைக்கிறாராம். ஓகே, அவர் தான் வந்து அதனாலதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறீங்களா? நீங்க தான் மெசியா இல்ல, ராஜ்யம் ஸ்தாபிக்க போறீங்களா, ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறீங்களா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்றாங்க? Then they gathered around him and asked him, Lord, are you at this time going to restore the kingdom of Israel? நீங்க இஸ்ரேல் ராஜ்யத்தை நீங்க ஸ்தாபிக்க போறீங்க, நீங்க தான் ராஜா இல்ல, உயிர் தந்துட்டீங்க, வந்த வேலை முடிஞ்சிச்சு, இப்ப நீங்க ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறீங்களா சொல்லும்போது என்ன சொல்றாரு? He said to them, it is not for you to know the time and date of the Father as set by his own authority. அதனால உங்களுக்கு அடுத்தது இல்ல, அது தெரிஞ்சுக்கணும் சொல்றது உங்களுக்கு அடுத்தது இல்ல சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை அறிவிங்க. when you get the power of the Holy Spirit, நீங்க பரிசுத்த பெரும்பேது எப்ப பெரும்பேது? பெந்தெகோஸ்து நாள்ல பெரும்பேது. நீங்க என்ன பண்ணுங்க? உலகம் எங்கும் எனக்கு என்ன பண்ணுங்க? சாட்சியா இருங்க. எருசலேம், யூதேயா, சமாரியா, the ends of the earth. அதே மாதிரி பாருங்க என்னாச்சு? அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் 8ல வந்து என்னது பாருங்க, 7ல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து சாவடிக்க போறாரு. இதுக்கு முந்தின அதிகாரத்துல 7ஆம் அதிகாரத்தோட கடைசியில பாத்தீங்கன்னா ஸ்தேவான் வந்து கல்லறையை விட்டு எரிய விட்டு செத்து போறாரு. ஓகேவா? அவரை சாவடிச்சிடுறாங்க. அது என்ன பண்ணீங்க? அந்த வசனத்தை 59:60. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இரத்த பாவம் சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் சொல்லி செத்து போயிட்டா சொல்லி கொடுக்கும். ஓகேவா? மரணம் அடைஞ்சா சொல்லி கொடுக்கும். அடுத்த வசனத்துல படிங்க, 8ஆம் அதிகாரம் 1-2. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா, சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். ஓகேவா? பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல, எருசலேமில வெயிட் பண்ணுங்க, பரிசுத்த வரும் வந்துட்ட பேருக்கு நீங்க சாட்சியா இருங்க. பின்பு எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாலும் உலகம் எங்கும் சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எருசலேமில வந்து என்ன ஆகுது? அவங்க சாட்சியா இருக்காங்க. எங்க நம்ம திருப்பி அப்போஸ்தலர் 1 போலாம். பார்த்தா என்ன போட்டிருக்கு? But you will receive power in the Holy Spirit when the Holy Spirit comes. பெந்தெகோஸ்துனால you will be my witness in Jerusalem first. அப்போ எருசலேம்ல என்ன ஆகுது? மிகுந்த உபத்திரவம் உண்டாகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எருசலேம்ல. பின்பு என்ன சொல்றாரு? in all the Judea, Samaria and to the ends of the earth. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்களாம்? and all உபத்திரவம் உண்டாதனால எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? சுவிசேஷம் பிரிஞ்சு போறாங்க அப்படியே அப்போஸ்தலர்கள்லாம். ஓகேவா? and all except அப்போஸ்தலர் இருக்காங்க, மத்தபடி மத்த சிஷ்யர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்களாம்? பிரிஞ்சு போறாங்க. all except the apostles were scattered throughout the Judea and Samaria. அப்புறம் நெக்ஸ்ட் யார் வரா? பவுல் வராரு. அவர் என்ன பண்றாரு? உலகம் எங்க போய் பிரசங்கம் பண்றாரு. ஓகே, டூர். இந்த டூர் என்னது? அப்போஸ்தலருடைய 3 ஜர்னி. அப்போஸ்தல் பவுலுடைய 3 ஜர்னி. பவுல் 3 மிஷனரி ஜர்னிஸ் சொல்லி போட்டாலே இமேஜ் நான் சும்மா காமிக்கிறேன். all 3 சொல்லி போடுறேன். all 3 மிஷனரி ஜர்னிஸ் பாத்தீங்கன்னா இது பாருங்க, 3rd ஜர்னி. இது 3வது பயணம். இங்க சிரியா அன்டியோக்ல இருந்து ஆரம்பிச்சு இடி போயிட்டு ரோம், இங்க மெசபடோமியா, கிரீக்ஸ் எல்லா இடத்துலயும் போயிட்டு திருப்பி இங்க வர சொல்லி போறோம். ஓகேவா? அதே போல இது வந்து மிஷனரி ஜர்னி. இது ஒவ்வொரு ஜர்னி இது இதுல தான் இருக்கு பாருங்க. 3 ஜர்னி இருக்கு இதுல. ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜர்னி, செகண்ட் மிஷனரி ஜர்னி, தேர்ட் மிஷனரி ஜர்னி. ஓகேவா? அப்ப என்ன ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன ஆகுது? நிறைவேறுது. உலகமும் and to the ends of the earth. ஓகே, தமிழ்நாட்டுக்கு யார் வந்தா? ஞாபகம் இருக்கா? அவர் பேர் என்ன? தமிழ்நாட்டுக்கு ஒரு அப்போஸ்தலர் வந்தாரு, தோமா.
தோமா. தோமா வந்து ஓகேவா? உலகம் தோமா மவுண்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட். சரி சரி ஓகேவா? லிட்டில் மவுண்ட் அங்கதான் வந்து அவரை சாவடிச்சாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா உலகமெங்கும் போய் சாட்சியா இருங்கன்னு சொல்றது நிறைவேற்றி சொல்லி பார்க்கிறோம் அந்த உபத்திரவம். ஓகேவா? சோ இப்படிதான் வந்து ஆதி திருச்சபையில வந்து எல்லாமே நடந்தது சொல்லி பார்க்கிறோம். ஓகே. சோ இப்ப நம்ம வந்து எங்க போலாம் சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக் நம்ம போலாம். அடுத்த டாபிக் தான் என்னதுன்னா திருத்துவத்துல அந்த கோ ஈக்குவல் அந்த இது பார்க்க போறோம். இது பார்க்க போறது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐசையா 44 அதுல 6ல இருந்து 8 வரைக்கும் இருக்க வசனங்கள் first பார்க்கலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தா நடுவுலயே சொல்லுங்க. அது நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, படிங்க. இப்போ ஐசியா 44 6ல இருந்து 8 இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றாரு. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னதென்று முன் அறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ் காரியங்களையும் வரும் காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன். அதுதான், என்னை தவிர தேவன் உண்டோ, ஒரு கண்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன். ஐ நோ நாட் ஒன். நான் தான் கடவுள் சொல்லி ஸ்ட்ராங்கா வந்து நிக்கிறாரு, சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். யார் சொல்றா இத? This is what the Yahweh says. Yahweh, Lord. இங்க பாருங்க, போட்டிருக்கு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா ஐசையா 44 6 நம்ம உள்ள போய் பார்க்கும்போது அதோட அந்த வசனத்தோட அந்த this is what the redeemer, okay, the Lord says, this says the Lord சொல்றாங்க. அந்த லார்ட் பார்க்கும்போது யாரு? YHWH, யாவே. அவர் சொல்றாரு, என்னை போல தேவன் உண்டோ, வர சொல்லு சொல்றாரு. நான் நீங்க தான் என் சாட்சி சொல்லி யார சொல்றாரு? யூ ஆர் மை விட்னஸ் சொல்லிட்டு மேல ஸ்டார்டிங் அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? 1ஆம் வசனத்துல, பட் நவ் லிசன் ஜேக்கப் மை சர்வன்ட், ஐசக் இஸ்ரேல் whom I have chosen சொல்லி யார சாட்சியை சொல்றாரு? இஸ்ரேல் ஜனங்களை சொல்றாரு. அந்த ஒலிவு மரம், ஒரிஜினல் ஒலிவு மரத்தை சொல்லிட்டு இருக்காரு, நீங்க தான் என் சாட்சிகள் சொல்லிட்டு. இந்நாள் வரைக்கும் என்ன பண்றாங்க? இஸ்ரேல் இருந்து அழிஞ்சு போகாத படிக்கு எத்தனையோ மக்கள் அவங்களை அழிக்கணும் பார்த்தாலும் அழியாத படிக்கு தேவன் என்ன பண்றாரு? அவங்கள சாட்சியா வச்சிருக்காரு நம்ம கண் முன்னாடி. இப்ப கூட நீங்க நியூஸ் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பத்தி தான் போயிட்டு இருக்கோம். நம்ம முன்னாடி சாட்சிகளா இருக்காங்க. ஓகேவா? அது நீங்களே சாட்சிகள். இந்த காரியங்கள் இப்ப நடக்க சொல்றது எல்லாமே நிறைவேறிட்டு இருக்கு. 1948 கூட்டி சேர்க்கப்பட்டாங்க. தீர்க்கதரிசனத்தில் நிறைவேறுதல். அதுக்கு நீங்க தான் என் சாட்சிகள் சொல்லி தேவன் என்ன பண்ணாரு? அவங்களை இம்மட்டுமே சாட்சியை வச்சுக்க சொல்லி போறோம். என்னை போல தேவன் உண்டோ, ஒருவரும் இல்லையே, ஒரு கண்மலையும் இல்லையே சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். சோ இதுதான், இவரை தான் வந்து யார் பண்றாங்க? இஸ்ரேல் மக்கள் விசுவாசிக்கிறாங்க. ஆனா அவங்க நித்திய ஜீவன் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன் கிடைக்காது? ஏன்னா ஜீசஸ் இருக்கார்ல, ரெண்டு பேரையும் ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பின குமாரனையும் விசுவாசிக்கிறதே நித்திய ஜீவன். அப்படி இருக்கும்போது 95 கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க? 1% கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்க. ஆனா இந்த யாவே தேவன் தெரியவே இல்லை. அப்ப அவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப 2 பேரும் விசுவாசிக்கிறது நித்திய ஜீவன். ஓகே, அதான் நம்ம பாக்குறோம். அதனாலதான் எல்லா எபிசோட்ஸையும் பாத்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்கும். ஓகேவா? ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும். சோ அவர் இருக்காரு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து கொடுத்த மிகப்பெரிய கட்டளை பாருங்க, மத்தேயு 22 22 வந்து 36 இருந்து படிங்க. 36 37
மத்தேயு 22:36-37. போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. ஓகே, பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியாய பிரமாணத்தின் ஃபர்ஸ்ட் கட்டளை என்னது? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எந்த சொரூபத்தையும் என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது. எதையுமே நீ சொரூபமா செய்யக்கூடாது, செஞ்சு வணங்கக்கூடாது சொல்லி முதலாவது கட்டளை சொல்றாரு. சோ அந்த ஆர்டர் படிதான் கேட்கிறாரு. போதகரே, எது பிரதான கட்டளை சொல்லும்போது ஏசு கிறிஸ்து சொல்றாரு, உபாகமத்துல இருக்கிற கட்டளை சொல்றாரு. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அங்க சொன்ன கட்டளை. டியூட்ரானமி 6:5ல சொல்லப்பட்டது. என்னது? And you shall love the Lord your God. Lord சொல்லும்போது என்னது? எந்த லார்ட் வருது? பெரிய லெட்டர், கேபிட்டல் லெட்டர். யாவே. யார் சொல்றா இது? இயேசு கிறிஸ்து கோட் பண்றாரு. பழைய ஏற்பாடுல இருந்து, உபாகமத்துல இருந்து கோட் பண்றாரு. Love your God with all your heart, with all your soul, with all your strength சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இதான் பிரதான கட்டளை. இதுக்கு ஒப்பனையான கட்டளை என்னது? உன்னை நீ நேசிப்பது போல பிறரை நேசி. அது பிற கட்டளைகள் 10 கட்டளை என்ன வருது? பிறனுடைய மனைவியை இச்சிக்காத, பிறரோட பொருளை வந்து திருடாத சொல்லி சொல்றதுதான். உன் பொருள் திருடு போச்சுன்னா என்ன ஆகும்? உனக்கு எப்படி வலிக்குது? அந்த பொருள் அவனுக்கும் இருக்கும். உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பையாக சொல்லி அடுத்த கட்டளை இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அதுவும் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல இருந்து கோட் பண்றாரு இயேசு கிறிஸ்து. எங்க கோட் பண்றாருன்னா அதே லெவிட்டிகஸ், லேவியராகமம் 19:18 இருக்கு. ஓகேவா? சரி, இப்ப நம்ம வந்து உள்ள கோ இட்டர்னல், நித்தியமா வந்து தேவன் இருக்கிறாரு. அதே போல இயேசு கிறிஸ்து இருக்காரா நம்ம பார்க்கலாம். இப்ப திருத்துவத்தின்படி என்ன சொல்றாங்கன்னா, 3 கடவுளும் இதா குமரன் பரிசுத்தாவி 3 பேரும் வந்து நித்தியமா இருக்காங்க சொல்றதா சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? அது அப்படிதான் இருக்கா பைபிள்ல? நான் வேற எப்படி இருக்கு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? படிங்க, வசனம் படிங்க. சங்கீதம் 106:48. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் அல்லேலூயா என்பார்களாக. ஓகே, அங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பிரைஸ் பீ டு தி லார்ட், பிரைஸ் பீ டு தி லார்ட். ஒரே நிமிஷம். 106:40. அனாதி. ஆமா, அனாதினா வந்து முடிவே கிடையாது. அதான் அது கிரீக்ல நான் பவர் எடுக்கிறேன், அந்த ஒரு வருஷம் மட்டும். ஓகே, blessed be the Lord சொல்றது யார் வரா? யாவே. ஓகேவா? the God of Israel, இவர் தான் God of Israel. இஸ்ரேல் மக்களுக்கே காட் இவர் தானா. ஓகே, யாவே. ஓகேவா? அதனால தான் யூதர்கள் என்ன பண்றாங்க, அவங்க கடவுள் யார் சொல்லி பார்த்தா யாவே சொல்லி வருது. இஸ்ரேல். from everlasting to everlasting let all the people say amen. everlasting to everlasting என்னது? நித்தியத்துக்கும் நித்தியத்துக்கும் பிகினிங்கே கிடையாது, ஆரம்பமே கிடையாது. நித்தியம் டு நித்தியம். அதனால்தான் நம்ம என்ன பண்றோம், தானியல்ல 7ஆம் அதிகாரத்துல என்ன படிக்கிறீங்க? 7ஆம் அதிகாரத்துல தேவன் பத்தி சொல்லும் போது 7 அதுல 9 படிங்க. தானியல் 7:9. நான் பார்த்து கொண்டிருக்கையில் நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனம் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுள் உள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும், அவருடைய வஸ்திரம் உறைந்த மழை போலவும் அர்த்தாத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீண்ட ஆயுள் உள்ளவர், எங்கேயாவது ஏஜ் போட்டிருக்கா? நீண்ட ஆயுள் உள்ளவர் இட்டர்னிட்டி காட் அவரு. ஓகேவா? அவருக்கு வந்து அந்த வயசே கிடையாது.
நீண்ட ஆயுள் உள்ளவர், அப்படிதான் போட்டிருக்கு. சொல்லி பாக்குறோம். ஒரு பிகினிங்கே கிடையாது அவருக்கு. இதான் இன்னொன்னு வசனம் கூட போட்டிருக்கு பாருங்க, ஐசையா 40:28. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை, இதை நீ அறியாயோ? ஓகே, த லார்ட் சொல்றது யாவே, ஓகேவா, இஸ் த எவர்லாஸ்டிங் காட். ஓகே, அனாதியான தேவன். அனாதி, அவருக்கு வந்து ஆரம்பமே கிடையாது, அனாதியான தேவன் சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனை பற்றி நம்ம பார்க்கும்போது என்ன பண்றோம், இது படிக்கிறோம். இது மட்டும் இல்லாம நிறைய வசனம் இருக்கு. சொல்லப்போனா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, சங்கீதம் 41:13, நெகேமியா 9:5, 1 நாளாகமம் 29:10, 1 நாளாகமம் 16:36 சொல்லி ஏகப்பட்ட வசனங்கள் வந்து என்ன போட்டிருக்கு, தேவன் வந்து அனாதியான தேவன், அவருக்கு வந்து ஆரம்பமே கிடையாது, அவர் என்றென்றும் வாழ்ந்துட்டு இருக்காரு, நீண்ட ஆயுசு உள்ளவர் சொல்லிதான் போட்டிருக்கு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம்னா இயேசு கிறிஸ்து பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஏன்னா திருத்துவ நம்பிக்கை உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னா, தேவன் யாவை தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் ஈக்குவலா பாக்குறாங்க. ஓகேவா? எப்பயுமே யாவை தேவனும் பெரியவர் தான். அதனால இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறாரு. அவர் எங்க, அவர் வந்து தேவன் ராஜ்யத்துல கூட எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்ட பேருக்கு கூட பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்றாரு, அவருக்கு மேலதான் இருக்காரு. அதான போட்டிருக்கு. நம்ம இதுல கூட படிச்சோம்ல, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அந்த சங்கீதத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா, சங்கீதம் 110:1, கர்த்தரை ஆண்டவரை நோக்கி சத்துக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பஸ்தில் உட்கார சொல்லிட்டு தேவன் என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவ நீ வந்து ராஜாவா நீ இரு, நான் சத்துருக்களை என்ன பண்றேன் பாதப்படியாக்கி போட வரைக்கும் நீ என்ன ஆளுகை செய் சொல்லி சொல்றாரு. எங்க சொல்றாரு, சங்கீதம் 110:1. அத பவுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. அதை நீங்க திருப்பி ஒரு வாட்டி படிங்க. அந்த 27, 28 இல்ல 25 படிங்க. 1 கொரிந்தியர் 15, 25 28. இது இயேசு கிறிஸ்து அந்த வல்லமையில ராஜாவா இருக்கும் போது, இவரோட 2ஆம் வருகையில. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் இல்ல சாமி 25 எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர்கள் கீழ்ப்படுத்தவில்லை என்பது வெளியரங்கமாகிறது. கீழ்ப்படுத்தவில்லை என்பது வெளியரங்கமாகிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமா இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். ஓகே, அவர் டைரக்டா அப்போஸ்தலர்ஸோட பிலீஃப்ஸ் என்னவா இருக்கு, பவுலோட பிலீஃப்ஸ், எல்லாரோட பிலீஃப்ஸ் என்ன இருக்கு, இயேசு கிறிஸ்துக்கு மேல ஒரு தேவன் இருக்காரு. அவர் தான் யாரு, யாவே தேவன். அவர் எப்பயுமே என்னாரு, சுப்ரீம் காட். அதனால ஒன்றான மெய் தேவன், அவர் தான் மெய் தேவன் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவருடைய குமாரன் தான் யாரு, இயேசு கிறிஸ்து. எல்லா நாவுகளும் என்னாச்சு, இயேசு கிறிஸ்து முடங்குவதாக. நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம துதிக்கணும், இயேசு கிறிஸ்துவ நம்ம கனப்படுத்துறோம், நம்ம பாட்டு பாடுறோம் இயேசு கிறிஸ்துக்கு. ஓகே, எல்லா காரியமும் நம்ம இயேசு கிறிஸ்து பண்றோம். ஏன் பண்றோம், ஏன்னா பிதாவாகிய தேவன் என்ன சொன்னாரு, எல்லா நாவுகளும் இயேசு கிறிஸ்துக்கு முடங்குவதாக சொல்லி சொன்னாரு. எங்க சொல்லியிருக்காரு, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து படிங்க. 5-11. கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படுத்தினவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தை வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு
பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஓகே, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்தருளினார். ஆனா என்ன இருக்காரு, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் போனாலும் அவர் யாருக்கு கீழே தான் இருக்காராம்? பவுல் சொல்றாரு, பிதாக்கு கீழே தான் இருக்காராம். அதான் நம்ம 6ஆம் வசனத்துல தேவனுக்கு சமமா இருப்பதை போட்டிருக்கு. who is in the very nature of God. ஓகே, இந்த ஃபார்ம் ஆஃப் காட் சொல்லும் போது தான் நம்ம இங்க நம்ம படிக்க வரோம். அடுத்த வசனம் தான் நம்ம பார்க்க போறோம். எதுனா 1 கொரிந்தியர் 1:15. சரி, கொலோசியர் 1:15 அது போங்க. கொலோசியர், அதனால தான் அந்த வசனத்தை எடுத்தேன். அவர் அதரிசனமான தேவனுடைய தச்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், ஏனென்றால் அவருக்குள் சகலம். இது ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னது? இயேசு கிறிஸ்து வந்து யாரால படைக்கப்பட்டவர்? யாவே காடால படைக்கப்பட்டவர். இங்க என்ன போட்டிருக்கு? The son is the image of the invisible God. பாத்தீங்கன்னா அத்தரிசனம்னா என்னது? இன்விசிபிள் காட், அவருடைய இமேஜ். அதனால்தான் என்ன சொல்றாங்க, அவருடைய சாயல், வெரி நேச்சர் ஆஃப் காட் சொல்றாங்க சொல்லி பார்க்கிறோம். இன்விசிபிள் காடோட ஒரு கிரியேஷன் தான் யாரு? குமாரன் சொல்லி பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ன் ஓவர் ஆல் கிரியேஷன். இப்ப நம்ம வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்ததுன்னா என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் பார்ன். சோ அதுதான் இங்க நம்ம பார்க்கணும். அப்பா மாதிரி இருக்குது, அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்றதா? சோ அப்படிதான் இருக்கும். எனக்கு அந்த இமேஜ் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா காட் வந்து இன்விசிபிளா இருக்காரு. அதனால வந்து அவருக்கு வந்து ஒரு ரூபம் எதுவுமே கிடையாது ஆக்சுவலா. ஏன்னா வந்து வசனம் என்ன போட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்கன்னா யோவான் 4ஆம் அதிகாரம் 24 படிங்க. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். காட் இஸ் ஸ்பிரிட் சொல்லி போட்டிருக்கு. ஓகே, சோ இதுதான் இங்க மீட் பண்றது. இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரைஸ்டுக்கு வந்து கிரைஸ்ட் இஸ் இமேஜ் ஆஃப் தி இன்விசிபிள் காட். அவர் இன்விசிபிள் காடோட ஒரு இமேஜ் கிரைஸ்ட், ஃபர்ஸ்ட் பார்ன் ஓவர் ஆல் கிரியேஷன். சோ காட் ஃபர்ஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்காரு. அவர் அனதியான தேவன், அவருக்கு ஆரம்பமே இல்லை. ஓகேவா, அவர் இன்டர்நெட்டுக்கு இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஆனா காட் படைச்ச ஃபர்ஸ்ட் கிரியேஷன் யாரு? ஃபர்ஸ்ட் பார்ன், படைக்கப்பட்ட முதலாவது படைப்பை யார் சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இங்க பிலிப்பியர்ல நம்ம என்ன பார்க்கறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, who has the very nature of God, okay, image of God, இருந்தாலும் did not consider equality with God something to be used for his own advantage. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப பசங்க, இப்ப நீங்க வந்து அப்பா வந்து பெரிய பணக்காரரா இருக்காரு, அப்பாவோட ஃபர்ஸ்ட் பிறந்த பசங்களா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய அப்பாவோட எல்லா அட்வான்டேஜும் என்ன பண்ணிப்பாங்க? பொலிட்டிஷியனா இருந்தாருன்னா யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்தார். அவரு அப்பாவுக்கு கீழ்ப்படிந்தார். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. என்னதுன்னா, அவர் எது வரைக்கும் கீழ்ப்படிந்தாராம்? சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாராம். ஹம்பிள்ட் ஹிம்செல்ஃப். அவர் இதான் என்ன சொன்னாரோ அது கீழ்ப்பட்டு நடந்தார் சொல்லி பார்க்கிறோம். அதனால காட் என்ன பண்ணாராம்? அவர் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தினாராம். அதனால therefore God exalted him. யார் எக்ஸால்ட் பண்ணது? இதான் அவர் வந்து என்ன பண்றாரு? நீ எனக்கு கீழ்பட்டு இருந்ததுனால உன்னை எக்ஸால்ட் பண்ற சொல்லி சொல்றாரு. அதே போலதான் இங்க நம்ம எபிரேயர்ல படிக்கும்போது பாருங்க, எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்குன்னா, பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு. வந்து பூமியின் வாழ்ந்த காலத்துல வந்து பாருங்க, 7ஆம் வசனத்துல இருந்து படிங்க. 7-8. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்ட பிறகு பின்பு வந்து அவர் கீழ்ப்படியவர்களுக்கு வந்து நித்திய ரட்சிப்பை வந்து உண்டு பண்ணுகிறவரா காரணராக சொல்கிறோம். அப்போ குமாரனா இருந்தும் என்ன பண்றது? தோ ஹி வாஸ் a son, சன்னா இருந்தாலும் என்ன பண்றாரா? அவர் கீழ்ப்படிய வேண்டியது, அந்த வார்த்தைகளுக்கு பண்ண வேண்டியது, கீழ்ப்படிய வேண்டியது இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் இங்க நம்ம பாக்குறோம், வாஸ் இன் தி வெரி நேச்சர் ஆஃப் காட். ஓகே, அவரோட இமேஜா இருந்தாலும் அவருடைய குமாரனா இருந்தாலும் என்ன பண்றாரு?
அவர் வந்து ஈக்குவாலிட்டி இல்லைன்னா தேவனுக்கு வந்து அந்த தேவனுடைய குமாரனா இருக்கிறதுக்கு இல்லைன்னா இந்த ஈக்குவாலிட்டியா இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணல, அவர் சமமாய் கன்சிடர் பண்ணாதபடிக்கு கீழ்பட்டுதான் இருக்காரு. அதனாலதான் நம்ம இங்க என்ன படிக்கிறோம்னா 1 கொரிந்தியர்ல கூட நம்ம படிக்கிற வசனம் என்னது, தேவனுக்கு வந்து கீழ்பட்டுதான் இருப்பாரு. அதான் நம்ம இங்க படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15 நம்ம என்ன படிச்சோம், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு தேவனுக்கு கீழ்பட்டுதான் என்ன பண்ணுவாராம், கிறிஸ்து இருப்பாராம். When he has done this, then the son himself will be made subjected to him who put everything under him, so the God may be all in all. God தான் மேல இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ இங்க டிஃபைன் பண்றது என்னதுன்னா, அவர் குமாரனா இருந்தாலும் அவர் தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, தன்னை தாழ்த்துறாரு. தன்னை தாழ்த்தி தேவனுக்கு பிதாக்கு என்ன பண்றாரா, ஒப்பு கொடுக்குறாரு, கீழ்பட்டு இருக்கிறாரு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் வந்து இங்க கன்சிடர் பண்றாங்க. அதனாலதான் இந்த வார்த்தை போட்டிருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அதே போல நீங்க என்ன பண்ணுங்க, கிறிஸ்துவுக்கு இருந்த சிந்தையே உங்களுக்கு இருக்க கிடையாது. அது சேம் மைண்ட் செட் ஆஸ் கிரைஸ்ட் ஜீசஸ். ஓகே, எப்படி ஹியூமிலிட்டியா இருந்தாரோ அதனாலதான் மேல பாத்தீங்கன்னா do nothing out of selfish ambition or vain, rather in humility value others above yourself. மத்தவங்களை என்ன பண்ணுங்க, உங்களை காட்டும் மேன்மையா எண்ணுங்கள். ஓகே, not looking to your own interest but to the interest of the others. மத்தவங்களுக்கு உடைய தேவைகள் என்னவோ அதை நீங்க பாருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அப்படிதான் பண்ணாரு. அது சேம் மைண்ட் செட். ஏன்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருந்தாலும், வெரி நேச்சர் ஆஃப் காட் கிரியேட் பண்ணிருந்தாலும் அவர் கூட என்ன பண்ணல, ஈக்குவாலிட்டியே இல்ல. அவர் வந்து தேவனுக்கு கீழே தான் இருந்தார், கீழ்பட்டு தான் இருந்தார். அவர் என்னது முரண்பாடு பண்ணல. நான் உங்க பேச்சு கேட்க மாட்டேன், நீங்க சொல்றது நான் கேட்கணுமா சொல்லிட்டுனா வந்து குமாரன் வந்து என்ன பண்ணல, அவர் வந்து தேவன்கிட்ட முறையிடல. அவர் என்ன பண்ணாராம், கீழ்பட்டு பூமிக்கு வந்ததுதான் இங்க வந்து சொல்றாங்க. அதனாலதான் காட் என்ன பண்றாரு, அவன் தன்னை தாழ்த்தினதுனால தேவன் வந்து உயர்த்துறாரு சொல்லுவாங்க. தாழ்த்துகிற தேவனும் உயர்த்தப்படுவான்னு சொல்றதுதான் இங்க பாக்குற கான்டெக்ஸ்ட். அதனாலதான் வந்து நம்ம 1 கொரிந்தியர்ல படிக்கிறோம். அதே இது இப்போ பேக் டு நம்ம அந்த கோ ஈக்குவல் நம்ம வரலாம். கோ ஈக்குவல் படி நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த கொலோசியர்ல நம்ம என்ன படிக்கிறோம், குமாரனுக்கு ஒரு தொடக்கம் இருக்கு. ஆனா தேவனுக்கு என்ன இருக்கு, தொடக்கமே இல்லை. அனாதியான தேவன் தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். ஓகேவா? யாவே தேவன் அனாதி உள்ளவர் சொல்லிட்டு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ன் ஓவர் ஆல் கிரியேஷன். பட் தொடக்கத்தை கூட நம்ம படிக்கலாம். எங்க படிக்கலாம்னா, படிங்க மீகா 5:2. மீகா 5:2. படிங்க. எனப்பட்ட பெத்தலகமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்புடல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. என்ன போட்டிருக்கு, அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்துடையது சொல்லி போட்டிருக்கு. அப்படி என்ன அர்த்தம்? எட்டர்னிட்டி. இட்டர்னிட்டி புரியுது நம்மளுக்கு. ஆனா அதுக்கு பூர்வத்து உடையது சொல்லுமே என்ன ஆச்சு, அவர் வந்து பிகினிங் ஒன்று இருக்கான். பிகினிங் இஸ் ஆஃப் இட்டர்னிட்டி. ரொம்ப நாள் ஆரம்பத்துல, ரொம்ப பழசு ஆரம்பத்துல அவருடைய பிகினிங் இருந்தது சொல்லி போட்டிருக்கு, ஒரிஜின். அப்போ தேவனை பத்தி சொல்லும் போது என்ன போட்டிருக்கு, அனாதியுள்ள தேவன், அனாதியான தேவன். ஓகே, நீண்ட ஆயுசுல தான் போட்டிருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லும் போது, இயேசு கிறிஸ்து பெத்லகேம்ல பிறக்க போறாரு, அந்த தீர்க்கதரிசனம் தான் இது. ஓகேவா? ஆனா அவருடைய பிகினிங் எப்ப இருக்கு சொல்லி போட்டிருக்கு, அனாதி உள்ளதா இருக்கு. பிகினிங் ஒரிஜின், ஆரம்பத்துல இருக்கு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இதே மாதிரிதான் வந்து அப்போ ஆதியிலேயே அவர் கூட இருந்தாருன்னு மென்ஷன் பண்றது. அப்ப அதான் நீங்க பாக்குறோம். அதனாலதான் யோவான் 1ஆம் அதிகாரம் அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க, அது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்குள் இருந்தது. ஆமா, பிகினிங், இந்த பிகினிங் அனாதி. அதனாலதான் நம்ம இங்க எப்ராத்தா இல்லைன்னா வந்து அந்த இடத்துல சொல்ற பெத்லகேமே, அவருடைய புறப்படுதல் எப்ப இருக்கான், அவருடைய ஆரம்பம் பிகினிங் வந்து பாத்தீங்கன்னா அனாதியா இருந்ததுன்னு சொல்லி பாக்குறோம். அந்த பிகினிங் தான் இங்க சொல்றாங்க, பிகினிங் வாஸ் த வேர்ட். அவர்தான் என்னது, கொலோசியர் படி ஃபர்ஸ்ட் பார்ன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் படைப்பே. தேவனுடைய ஃபர்ஸ்ட் கிரியேஷன் என்னது, இந்த வானம் நட்சத்திரங்கள் எதுவுமே படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, கிரைஸ்ட் தான் வந்து என்ன பண்றாரு, கிரியேட் பண்றாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ன் சொல்லி பாக்குறோம். ஃபார் ஹிம் ஆல் திங்ஸ் வேர் கிரியேட்டட்,
திங்ஸ் இன் ஹெவன் ஆன் எர்த், விசிபிள் அண்ட் இன்விசிபிள். எப்படி நம்ம அப்பா வந்து நம்மளுக்காக வீடு கட்டுறாங்க, நம்மளுக்காக கார் வாங்குவாங்க, இதெல்லாம் வாங்குவாங்க. யாருக்காக யாராவது கேட்டாங்க யாருக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி கேட்டாங்க, என்ன சொல்லுவாங்க? பையனுக்காக செய்யறோம்ப்பா, என் பையனுக்காக. எனக்கு ஒரே பையன் தான் இருக்கான். அதனால இப்ப ஒரே பையன் தான் இருக்கானா என்ன சொல்லுவாங்க, இன்னும் பாசம் அதிகமா இருக்கும். அதனாலதான் காட் என்ன சொல்றாருன்னா, யோவான்ல வந்து பாத்தீங்கன்னா யோவான் 3ஆம் அதிகாரம் ஓகே 16ஆம் வசனத்துல, for God so loved the world that he gave his one and only son, ஒரே ஒரு குமாரன் அவரே கொடுத்தாரா, யாருக்காக? உலகத்துக்காக, காப்பாத்துறதுக்காக. ஓகேவா? என்னதுன்னா இயேசு கிறிஸ்து நினைச்சா ஸ்பாயில் சைல்டா இருக்கலாம். ஸ்பாயில் சைல்ட்னா என்னது? அதாவது ஒரு வழி மாறி போயிருக்கலாம். என்னதுன்னா ஒரு குழந்தைக்கு வந்து அவங்க அப்பா வந்து பயங்கர பெரிய பணக்காரர் இருந்தா என்ன பண்ணுவாங்க? எல்லா வித தப்பு பட்டு எங்க அப்பா பெரியவர், அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் பார்த்துப்பாரு சொல்லி இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லவே இல்லை. எல்லா இடத்துலயும் என்ன பண்றாராம்? கீழ்பட்டு இருக்கிறாராம் பிதாக்கு. அவருக்கு ஒரு டைம்ல என்ன ஆச்சுன்னா, மரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தேவனை விட்டு விலகிறது வந்து என்ன இருக்கா, அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால படிங்க. அப்ப அந்த அளவு வந்து அப்பா வந்து நேசிச்சார் சொல்லி பாக்குறோம். ஏன்னா படிங்க நீங்கன்னா, நாட் மை வில் பட் யோர் வில் பி டன். நீங்கன்னா லூக்கா 22:42. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஓகேவா? இந்த பாத்திரம் என்ன நீங்க கொண்டு நீங்க சொல்லி ஜெபம் பண்றாரு. யார்கிட்ட? பிதா கிட்ட. ப்ரே பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா வில், சித்தம். இப்போ இப்ப எனக்கு வந்து ஒரு சித்தம் இருக்கும், எங்க அம்மாவுக்கு ஒரு சித்தம் இருக்கும், எங்க அப்பாவுக்கு ஒரு சித்தம் இருக்கும். எங்க அம்மாவுக்கு வந்து என்ன இருக்கும்னா, நான் வந்து நல்ல ஒரு நான் படிக்கும்போது நான் ஒரு நல்ல ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. எங்க அப்பா வந்து நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. நான் வந்து நல்ல ஒரு என்ன ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், இல்லைன்னா வந்து நல்ல ஒரு ஐடி ஃபீல்ட்ல நான் ஒர்க் பண்ணணும் சொல்லி யோசிச்சு நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். அவ பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு ஒரு சித்தம் இருக்கு, எங்க அப்பாவுக்கு ஒரு சித்தம் இருக்கு, எனக்கு ஒரு சித்தம் இருக்கு. ஓகேவா? வில்லு சொல்றது வந்து ஆளுக்கு ஆளுக்கு என்ன இருக்கும், வேற வேற சித்தம் இருக்கும், யோசனைகள் இருக்கும், சிந்தைகள் இருக்கும். அதன்படி அவங்களோட வில் இருக்கும். பாத்தீங்கன்னா பிதாக்கு ஒரு சித்தம் இருக்கான், குமாரனுக்கு ஒரு சித்தம் இருக்கான். ஓகே, பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கொடுமானால் நீங்கட்டும் சொல்லும்போது எங்கேயும் ஜெபம் பண்றாரு. இது கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணிருக்காரு. தேவனே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூட நீங்கட்டும், ஆனா என் சித்தப்படி கிடையாது, உங்க சித்தப்படி சொல்லிட்டு எங்க இருக்காரு? 22. ஓகே, behold the hand betrayal சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனம் எங்க பார்த்தோம்? 42 தானே? the prayer in the garden. ஓகே, கெத்செமனே தோட்டத்துல 42. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் வந்து இது காட்டி கொடுக்குறாங்க. ஓகே, கடைசி நேரத்துல வந்து ஜெபம் பண்றாரு. பிதாவே உங்க சித்தத்தின்படி கடைசி என்ன சொல்றாரு? இது 3 வாட்டி கேட்பாரு. ஆக்சுவலா இன்னொன்னு காஸ்பல்ல போய் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 3 வாட்டி கிட்ட கேட்பாரு பிதா கிட்ட, இந்த பாத்திரமே நீங்க கூட நீங்கட்டும், ஆனா என் சித்தப்படி கிடையாது, உங்க சித்தப்படி சொல்லிட்டு 3 வாட்டி கிட்ட கேட்பாரு. பாத்தீங்கன்னா பிதாவின் சித்தம் என்னவா இருக்கு அப்பனா பாத்தீங்கன்னா படிக்கலாம். ஐசையா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்நிதியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். பாத்தீங்கன்னா தேவனுக்கு சித்தம் என்னது? அவரை நொறுக்க சித்தம் உள்ளவரா இருந்தாராம். அவர் வந்து மரணத்துக்கு உட்படுத்துறது அவர் சித்தமா இருந்தான். ஆனால் தான் என்ன சொல்றாரு? தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்து உலகத்தில் இவ்வளவா அன்பு கொடுத்தார். ஓகே, அதுக்கு கீழ்ப்படுந்தவர் யாரு? அந்த சித்தத்துக்கு வந்து ஒப்பு கொடுத்தவர் யாரு? என் சித்தப்படி கிடையாது, உங்க சித்தப்படி. சோ இப்படிப்பட்ட ஒரு குமாரன் எவ்வளவு கீழ்ப்படுதல் பாத்தீங்கன்னா, சிலுவையின் மரண பரிந்தம் மட்டும் தன்னை தாழ்த்தினாராம். சோ அந்த அளவுக்கு ஒரு கீழ்ப்படுதல் உள்ள குமாரன், ஸ்பாயில் செயல் கிடையாது. இயேசு கிறிஸ்து அவ்வளவு தூரம் பண்ணதுனால தேவன் என்ன பண்றாரு? இதான் என் மகன் சொல்லிட்டு அடிக்கடி அவர் என்னது அவர் ஞானஸ்தானம் பெறமது கூட என்ன சொல்றாரு? இவரின் நேசுகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவரின் நேசுகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்,
இவர் சொல்றதை கேளுங்க சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காரு தேவன் வந்து. சோ தேவனுக்கும் குமாரனுக்கு மேல அவ்வளவு அன்பு இருக்கு, குமாரனுக்கு என்ன இருக்கு, அவ்வளவு அன்பு இருக்கு பிதா மேல. அதனால என் சித்தப்படி கிடையாது தேவனே, உங்க சித்தப்படி நான் ஆக கடவுள் சொல்லிட்டு அவர் முழுமையா ஒப்பு கொடுக்குறா சொல்லி பாக்குறோம். பிதாக்கு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ காட்டிலும் யார் மேல அன்பு இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தை God so loved the world that he gave his one and only son, குமாரனை கொடுக்கிறார் சொல்லி பாக்குறோம். சோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனாலதான் என்னதுன்னா, குமாரன் அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ஓகே, என்னதுன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரே நாமம் தான் இருக்கு, வானத்திலும் பூமியின் கீழே எங்கேயுமே. என்னதுன்னா குமாரன் நாமம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை சொல்லி பாக்குறோம். அதான் அப்போஸ்தலர் 4:12 படிக்கிறோம். ஓகே, அது கூட படிச்சிடலாம், படிங்க. ஆக்ட்ஸ் 4:12. Salvation is found in no one else, for there is no other name. அவரின்றி வேறு ஒருவனாலும் ரட்சிப்பும் இல்லை, தாம் ரட்சிக்க வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடவும் இல்லை என்றார். கட்டளையிடப்படவும் இல்லை. இது யார் பண்ணது? தேவன் பண்ணாரு. ஓகேவா, 10ஆம் வசனம் படிங்க அப்படியே. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்காததென்று உங்களுக்கு எல்லோருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவுது. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கவே இல்லை. அதனால அதுக்கு அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த இடர்களுக்குரிய கல்லா என்ன ஆயிட்டாராம், இயேசு கிறிஸ்து ஆயிட்டாராம். The stone you builders rejected who has become the cornerstone. நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, அவர் தான் வந்து தலைமை கல்லு, அவர் தான் முக்கியமான ஆளே அவரு. ஓகே, அவரை இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. ஓகே, இவரை வந்துதான் இயேசு கிறிஸ்துவ தான் என்ன பண்ணார், பிதா 3ஆம் நாள் உயிர் தெளிப்பினார் சொல்றத நம்ம 10ஆம் வசனத்தை படிக்கிறோம். whom you crucified but whom God சொல்றது யாரு, யாவே. இவர் தான் வந்து என்ன பண்ணார், ரைஸ் பண்ணாரு. ஓகே, இவர் தான் நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, இவர் தான் மெசியாவே சொல்லி சாட்சிய தைரியமா என்ன பண்றாங்க, அப்போஸ்தலர்கள் அறிவிக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். யார்கிட்ட? யூதர்கள் கிட்ட, இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட சொல்லி பாக்குறோம். சோ இங்க நம்ம பாக்குறது என்னன்னா, சித்தம் சொல்லும்போது தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கு, ஆனா கிறிஸ்துக்கு என்ன இருக்கு, ஒரு சித்தம் இருக்கு. என்னால முடியல, அதனாலதான் என்ன பண்றாரு, நம்ம எபிரேயர் நம்ம என்ன படிக்கிறோம், அழுது புலம்புறாரு. எப்ப புலம்புறாரு, தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்கப்படுவரை நோக்கி. இல்ல அங்க இல்ல, அந்த கெத்செமனேல ப்ரே பண்றாரு பாத்தீங்களா, அதுதான் இங்க எழுதி என்னதுன்னா, he offered up prayer and petition with fervent cries, அழுறாரு, and tears to the one who could save him. யார் காப்பாற்ற முடியும் அவரை? பிதாவாகிய தேவன் மரணத்திலிருந்து உயிர் தெள்ள முடியும். அவர்கிட்ட அழுவுறாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, அவருடைய fervent ரெவரன்ஸ்னால, சப்மிஷன்னால he was heard, son though he was. குமாரனா இருந்தும் அவர் என்ன பண்ணப்பட்டாராம், பட்ட பாடுகளாலே கீழ்ப்படுத்தலை கற்றுக்கொண்டார். பின்பு என்ன பண்ணாராம், எல்லாரையும் ரசிக்கிறவரா வந்து அவர் உயிர் தெளிந்து எல்லாருக்கும் வந்து நித்திய ரட்சிப்பு கொடுக்கிறவரா இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இது எல்லாத்தையும் பண்ணவர் யாரு சொல்லி பாத்தீங்கன்னா, God to be destined by God to be a high priest in the order of Melchizedek. மெல்கிஷேதேக்கின் முறைமையின்படி அவர் ஒரு பிரதான ஆசிரியராக இருக்கும்படிக்கு அவர் வச்சாராம். நீங்க இந்த மெல்கிஷேதேக் கூட நீங்க பாத்தீங்கன்னா எங்கன்னா, ஜெனிசஸ், இதோட நம்ம முடிக்கலாம். இன்னும் ஒரு வசனம் பாருங்க, ஜெனிசஸ் 14 போய் பாத்தீங்கன்னா, அங்க மெல்கிஷேதேக் சொல்றவர் பாத்தீங்கன்னா அப்பமும் திராட்சை ரசமும் வச்சிருப்பாரு. Melchizedek king of Salem brought out bread and wine. ஓகேவா, எதுக்கு பிரெட்டும் வைனும் வச்சிருக்காரு மெல்கிஷேதேக்கு? இது ஒரு சப்ஜெக்ட், ஆக்சுவலா தனிப்பட்ட சப்ஜெக்ட். மெல்கிஷேதேக் சொல்றது எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துல பவுல் வந்து இது யாருக்கு கம்பேர் பண்ணுவார் சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லுவார். நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்களா, மெல்கிஷேதேக் அது வேற யாரும் இல்லப்பா, அது இயேசு கிறிஸ்து. ஏன்னா மெல்கிஷேதேக்கான பேருக்கான அர்த்தம் என்னதுன்னா, நீதியின் தேவன், நீதியின் ராஜா சொல்லி பாக்குறோம். சாலேம் சொல்றது வந்து சமாதானத்தின் ராஜா. நீங்க அப்படியே ஐசியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, நீதியின் ராஜாவும் சமாதானத்தின் ராஜாவும் யார் வருவா, நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். ஓகே, அவர் தான் சொல்லி பாக்குறோம். இதுதான் வந்து எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துல இருக்கும். அது கூட நீங்க பாக்குறோம்னா, சும்மா உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன், அப்புறமா நம்ம அது ஸ்டடி தனிப்பட்ட ஸ்டடி அது. ஓகே, அதுல சும்மா நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா,
7:1 இருந்து 3 வரைக்கும் படிக்கப்பா. இந்த மெல்கிசேதேக்கும் சாலோமின் ராஜாவுக்கும் உன்னதமான தேவனுடைய அசாரிய ஆசிரியனுமாயிருந்தான். ஆசாரியனுமாயிருந்தான். படிக்கப்பா. ராஜாக்களை முறியடித்து வந்து ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். அவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேரானாகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின் சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். என்ன சொல்றாங்கன்னா, பூமியில ஜீனியாலஜியே கிடையாதான். ஜீனியாலஜினா என்னது? இவனுக்கு இவன் பெத்தா, இவங்க தகப்பனே, இவங்களுக்கு இவங்க தகப்பன் சொல்லி ஃபாதர் அண்ட் மதர் இருக்கும்ல, அது ஜீனியாலஜியே இல்ல. இல்லாதனா இருக்கும்போது எப்படி இந்த ஆளை பத்தி பேசுறாங்க சொல்லி பார்க்கும்போது, காட் என்ன பண்றாரு? இவரை மெல்கிசேதேக்கு அமைச்சிருக்காராம். அதனாலதான் இங்க பிரெட் அண்ட் வைன் யாரும் யூஸ் பண்ணுது? இயேசு கிறிஸ்து. அவர் நியூ கவர்னண்ட் கொடுக்கும்போது பண்ணாரு. அது ஆபிரகாமுக்கே என்ன பண்றாராம்? கொடுத்திருக்காராம். அவர் யாரோட பிரீஸ்டா இருக்காரு சொல்லி பாத்தீங்கன்னா, காட் மோஸ்ட் ஹை காட். யார் அது? யாவே காட். அவரை வந்து அவரோட பிரீஸ்டா இருந்திருக்காராம் அந்த டைம்ல. அந்த ஆர்டர் படிதான் என்ன சொல்றாரு? நீ மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீ வந்திருக்க சொல்லிட்டு அந்த இதை கொண்டு வரான்னு சொல்லி பார்க்கிறோம். இது சங்கீதத்துல இருக்கு, அந்த வசனம் 110 தான் இருக்கு. ஓகேவா? சோ இப்ப நம்ம பாக்குறதுனாலனா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு தொடக்கம் இருக்கு. ஆனா பிதாவாகிய தேவனுக்கும் வந்து என்ன இல்ல, ஒரு தொடக்கம் இல்ல சொல்லிடுவாங்க. ஓகே, சோ இதோட நம்ம முடிக்கலாம். வேற வசனம், வேற இன்னொரு டாபிக் என்னதுன்னா, கிரியேட்டர். தேவனும் கிறிஸ்துவும் சேர்ந்து கிரியேட் பண்ணாங்க, இல்லைன்னா தேவன் வந்து தனியா கிரியேட் பண்ணலாம் சொல்றதை நம்ம அதுல நம்ம பார்க்க போறோம். இன்னும் நிறைய டாபிக் இருக்கு. இது இன்னும் 2 கிளாஸ் போவோம் முடிக்கிறதுக்கு. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கு? இப்போ ஜீசஸ் மட்டும் அவரு கிரியேட் பண்ண, வேற யாருமே கிரியேட் பண்ணலையா அவரு? அடுத்த தூதர்கள் யாரையும்? ஏன்னா தூதர்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னு தானே நம்ம கேட்டிருக்கோம். ஏன்னா அப்படின்னு பார்த்தா சர்பமே ஒரு தூதர் தானே ஃபர்ஸ்ட். அப்ப அவங்களை கிரியேட் பண்ணது? அதான் அந்த வசனம் படிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவையுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும் சிங்காசனங்களிலும் கர்த்தத்துவங்களினாலும் அதிகாரங்களினாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. ஓகே, யார் மூலமா கிரியேட் பண்ணப்பட்டது? காடோட டைரக்ட் கிரியேஷன். காடோட டைரக்ட் கிரியேஷன் யாரு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்து மட்டும்தான். அப்ப மத்த அவங்களாம் வந்து கிரைஸ்டோட கிரியேஷன் தான், த்ரூ கிரைஸ்ட். அப்ப சர்பத்தையே வந்து அப்ப அவர்தான் வந்து கிரியேட் பண்ணாரு. ஆமா, ஃபர்ஸ்ட் கிரியேட்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா காட் தான். காட் தான் என்ன பண்ணாங்கன்னா கிரைஸ்ட கிரியேட் பண்ணாரு. கிரைஸ்ட் மூலமா தான் என்ன பண்ணாங்கன்னா மிச்சம் எல்லாரும் கிரியேட் பண்ணப்பட்டாங்க. இதை பத்தி தான் நம்ம நாளைக்கு பார்க்க போறோம், டீடைலா பார்க்க போறோம். நாளைக்கு டாபிக் கிரியேட்டர் தான், கிரியேட்டரா எப்படி கிரியேட்டர் சொல்லிட்டு தான் டாபிக். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா நம்ம பார்த்ததுல? இல்ல வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு? சாமுவேல் இல்லண்ணா. சரிப்பா, நம்ம நாளைக்கு கண்டிப்பா பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ரே பண்ணிடுங்க. சிங்கராஜ் நீங்க ப்ரே பண்ணுங்க. இன்னைக்கு மிகப்பெரிய டாக்டர் இதை பார்த்திருக்கீங்க, சத்தியத்தை பார்த்திருக்கீங்க. யாவே தேவன். ஒரே நிமிஷம். ஓகே, மியூட்ல இருக்கீங்க.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, யாவே தேவரே, இந்த அருமையான வேலையை புத்தகமாகியப்பா, உங்களை பற்றி அநேக காரியங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். கிறிஸ்து மூலமாய் புறஜாதியாக எங்களுக்கு அழைப்பு வந்தது என்று பார்த்தோம். இந்த வேதாகம் பற்றி நாங்கள் தொடர்ந்து கவனிக்கவும் அதற்கு நீங்கள் எங்களுக்கு துணையாக இருப்பீர்கள். தேவனே, உங்கள் சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்களை சுற்றி இருப்பவருக்கும் அனைவருக்கும் இதை நாங்கள் எடுத்து சொல்வதற்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் எங்ககிட்ட இருக்கிற விசுவாசமும் பெருகணும். எதற்காகவும் பின்வாங்கப்படாமல் பிதாவே கிறிஸ்து செயல்படுவது போல நாங்களும் எந்த சூழ்நிலையும் உண்மை எங்கள் மரணம் வரைக்கும் பின்பற்ற வேண்டும். இவை யாவையும் மீட்பு இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஆமென். ஆமென். Praise God. Praise Lord. Thank you. தேங்க்யூ. பார்க்கலாம். Praise Lord, uncle. Praise God.